Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றோம்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? I made a mistake. I made a mistake. அப்படின்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை என்னிடம் விட்டு விடுங்கள். லீவ் இட் அப் டு மீ. என்கிட்ட அதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்வீங்க இல்லையா, அதுதான். அதை எப்படி சொல்லலாம்? லீவ் இட் அப் டு மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவரது முகத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருத்தவங்களோட ஃபேஸை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't judge him by his face. Don't judge him by his face. Let's see the next sentence. என் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளாதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't take advantage of my weakness. Don't take advantage of my weakness. Next one. நான் உன்னிடம் ஒன்று கேட்கவா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவான்றதை எப்படி கேட்கலாம்? Shall I ask you something? Shall I ask you something? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் வேலையை விட்டாய், நீ ஏன் உன்னோட ஜாபை விட்டன்றதை எப்படி கேட்கணும்? Why did you leave the job? ஏன் உன் ஜாபை விட்டன்னு அர்த்தம். Why did you leave the job? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை பழகப்படுத்த வேண்டாம். Don't make a habit of it. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லணும். Don't make a habit of it. அப்படின்னா அதை பழகப்படுத்த வேண்டாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அம்மாவிடம் போனில் பேசுகிறேன். நான் வந்து போன்ல வந்து என்னோட அம்மா கிட்ட பேசுறேன்றதை எப்படி சொல்லலாம்? I am talking to my mom on the phone. I am talking to my mom on the phone. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு அவசர வேலை இருந்தது, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் இருந்ததுன்றதை எப்படி சொல்லலாம்? I had an urgent work. I had an urgent work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு நண்பராக நான் உங்களிடம் இதை சொல்கிறேன். நான் ஒரு ஃப்ரெண்டா இதை நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? பீயிங் a friend, I am saying this to you. பீயிங் a friendனா ஒரு நண்பரான்னு அர்த்தம். பீயிங் a friend, I am saying this to you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்னுடன் பேச விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. என்கிட்ட நீங்க பேச விரும்பலன்றது தெளிவா தெரியுதுன்றதை எப்படி சொல்லலாம்? It's apparent that you don't want to talk to me. It's apparentனா தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். It's apparent that you don't want to talk to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் உடனே என்னை சந்திக்க வேண்டும். நீங்க உடனே என்ன மீட் பண்ணணும்ன்றதை எப்படி சொல்லலாம்? You will have to meet me right away. Right awayனா உடனேன்னு அர்த்தம். You will have to meet me right away. நீங்க உடனே என்ன சந்திக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் உண்மையிலேயே விடாமுயற்சியுள்ள நபர். அதை எப்படி சொல்லலாம்? You are a really diligent person. Diligent personனா very hardworking person அர்த்தம். விடாமுயற்சியுள்ள நபர்னு அர்த்தம். You are a really diligent person. நெக்ஸ்ட் ஒன், அவர் யாரை போல் இருக்கிறார். அதை எப்படி கேட்கலாம்? Who does he look like? Who does he look like? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மீண்டும் வாருங்கள் அப்படின்னா do come again. அப்படின்னா திரும்பி வாங்கன்னு அர்த்தம். Do come again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இடத்தை காலி செய். இந்த இடத்துல இருந்து காலி செய், இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Vacate the place. Vacate the placeனா இடத்தை காலி செய்யின்னு அர்த்தம். Vacate the place. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பெரியவர்கள் சொல்வதை கவனியுங்கள். You pay attention what elders say. பெரியவங்க சொல்றதெல்லாம் கவனிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். You pay attention what elders say. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாக இருக்கிறதா. அதை எப்படி கேட்கலாம்? Is everything all right? எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு அர்த்தம். Is everything all right? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து மெதுவாக பேசுவீர்களா. அதை எப்படி சொல்லலாம்? Would you please speak slowly? நீங்க வந்து கொஞ்சம் மெதுவா பேச முடியுமா உங்களாலன்னு அர்த்தம். Would you please speak slowly? நெக்ஸ்ட் ஒன், என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. என்னால் நைட் ஃபுல்லா தூங்கவே முடியலன்றதை எப்படி சொல்லலாம்? I couldn't sleep all night. I couldn't sleep all night.
ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.